நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவன் நான். நீ தான் பெரிய அப்பாட்ட பெரிய இவராச்ச, துப்பாக்கி பாக்கி பெரிய பெட்டாளின்னு வச்சிருக்கிய, எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் அல்ல. சும்மா நீங்க சும்மா என்னை மோதி மோதி ஒரு ஆளா காட்டிக்கிறேன்னு நினைக்கிறத, இதெல்லாம் இது பண்ணிக்காத நீ தம்பி. யாரு நீ? சரியான ஆண்மகன், எனக்கு தண்டனை பெற்று கொடு. நீ கொடுத்துறா, நீ பாக்குற கொடுத்துரு, நீ பாக்குற. நீ அக்யூஸ்ட், நீ காட்சி சட்டத்தில் மறைஞ்சிருக்க கிரிமினல். நீ நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன். 14 செல்போன் அதுல தான் ஆடியோ திருடன். நீ நேர்மையான சொல்ற, இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கிய பையன் நீ இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. எதுக்கா நீ அவன் டப்புன்னு டிஜி ப்ரமோஷன்? அதுவும் பொண்டாட்டியும் புருஷனையும் ஒரே பக்கத்து ஹனிமூன் ட்ரிப் மாதிரி இவர் இங்க இருப்பாரு, அவங்க திண்டுக்கிற டிஐஜி வேற இடத்துக்கு போட மாட்டேன். எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அதே இடத்துல. என்ன பண்ணிருவேன் நீ? என்ன பண்ணிருவேன்? நீ என்ன பண்ணிருவேன்னு சொல்லி என்ன பண்ணிருவேன்? தண்டனை பட்டு என்ன பண்ண சொல்லு. யாரு? அவர்கிட்ட சொல்ல சொல்லு. ஆரம்பிச்சது நீ. செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு ஆடியோ போட்டு திமுக ஐடி விங்க கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ. அத ரசிக்கிறேன், நீ கொடு. நீ உனக்கு நேரடியா மோதம் இல்ல, அவர் ஒரு காய் சட்டைகளுக்கு வச்சு இதை சீண்டி பாக்குற. நான் அதை கண்டுக்கிறாம போகணும்னு நினைக்கிறேன். உங்க மாதிரி ஆளுங்க திருப்பி அதை இழுத்து விடுறீங்க. எனக்கு அவர் ஒரு ஆளு, அதான் சொல்றாரு. நீங்க இதை கேட்டிருக்க வேண்டியதில்லை. எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும். இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய. நான் என்ன வேலை செய்யறேன், அவர் என்ன வேலை செய்யறாரு? நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டிலுக்கும் சேர்த்து போராட்டிருக்கேன். அது தேவையில்லாம அவர் பேச்சுக்கல. என்ன முடிவு கொண்டு வரணும்? அதான் சவால் விட்டில, அப்ப மோதிர வேண்டியதான். நீ யார்? நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன், நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும். இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரண இதுல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி 136 வழக்க வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு 14 வருஷமா முடங்கி இருக்கு. ஒன்னும் செய்ய முடியாது. எத்தனை அவமானம், ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேன். தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதின்னு பேசிட்டு வரேன். போலீஸ்காரன் வேலையாது? எப்படி நீ பேட்டி கொடுக்குற? நீ ஒரு டிஐஜி வந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளர் கூட என்னை ஏற்று பேசுற. தம்பி அன்பில் மகேஷோ ஐயா நேரு கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க. நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னின்ற வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க? என்னைய அவரையே முன்னாடி நிறுத்துறீங்க. நாங்க 2 பேரும் ஒரே ஊருக்காரன், அவரு காவலர்கள் சீன்றது. எங்க வழக்கு போடு, அவர் அங்கதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு, சிறையில் போடுவார். அவர் பேசினதெல்லாம் சொன்னா இதுல சொல்ல முடியுமா? அவர் மோதுறதுன்னு ஆயிருச்சு, அப்புறம் மோத வேண்டியதானே? தம்பி நீ ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங். நான் யாருன்னு தெரியுமா? போராளி பயிற்சியாளன். நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பேப்பா உழவு வைப்ப. நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன். நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத. நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு. நீ செஞ்சு பாரு. மோதுவும் ஆயிடுச்சுல, மோதுவும். இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான். இவங்களை நம்பிட்டு நீ ஆடிட்டு இருக்க. 26க்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு பாரு. இந்த திராவிட திட்டு போயிடு பேசிட்டு. அவர் என்ன சொல்றாரு? எதனால இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார்? இந்த ஒரு தங்கச்சி தானே, அதுக்கு முத நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணிருக்காரு. அப்ப இந்த அந்த பெண்களை உடைய கழட்ட சொல்லி உடையற்ற உடலோடு ஆவண காணொலி எடுத்திருக்காரு. அந்த காணொலியை அவர் என்ன பண்ணார்? அதெல்லாம் யாருக்கு அனுப்பினார்? அதை பற்றிய தகவலே வரலையே. எப்படி எந்த துணிவில் அவர் செஞ்சாரு? ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார பின்புலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நம்புனீங்கன்னா இதை பேசி பயன் இல்லை.